2026 எலெக்ஷனோட எக்ஸிட் போல் வந்தது உடனே எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். ஐயோ மீண்டும் திமுக அவ்வளோதான், டிவிக்கே அவுட்டு. மொத்தமே ஒரு 8 இடம் தான் வின் பண்ணோம், 2 இடம் தான் வின் பண்ணோம். அந்த 2 கூட வின் பண்ணாது, விஜய் நின்ன இடத்துல கூட வின் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்த நிலையில் இந்தியா டுடே மட்டும் டிவிக்கே தனி பெரும்பான்மையோட அடிக்கொண்டா அப்படின்னு ஒரு ரிசல்ட்டு. சரி, மற்றவங்க யாராவது போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா ரவி ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, இவர் விஜய் சாரோட ஃபேன் கிடையாது. இவரால் டிவிகே கட்சியிலேருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்குன்றதுக்காகவும் இவர் இந்த வேலையை பண்ணலை. ஜென்யூனாக எல்லாரும் பார்த்தோம்னா ஒரு ஒன் சைடாக ஒரு 80% ஒன் சைடாக பண்ணும்போது இந்த ஒரு மனுஷன் மட்டும் தன்னோட அவருக்கு இருந்த ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் இவங்களெல்லாம் வச்சு 234 தொகுதியிலையும் இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிவிக்கே 41% வாக்குகளை பெறும், தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கான அவர் எடுத்த அந்த டேட்டா சாம்பிள்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இதை பாருங்கள், மற்றவங்களாம் பார்த்தோம்னா கருத்து கணிப்புன்னு எடுப்பாங்க எக்ஸிட் போல்லாம். அந்த எக்ஸிட் போல் எப்படி எடுக்கிறாங்கன்னா 60,000 பேரை சாம்பிளாக எடுத்து அதில் எடுக்கிறாங்க. பட் இங்கே நாங்கள் டிவிகேல எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அளவில் இந்த சர்வே தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 1.5 கோடி குடும்பங்களில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஓட்டு விஜய்க்கு விழுந்திருக்கு. அப்படி ஒரு யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் 20லேருந்து இந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, பெண்கள், இவங்க எல்லாம் டிவிகேவுக்காகவும் விஜய்க்காகவும் அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி சிறுபான்மையின மக்கள்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்களோட வாக்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் டிவிகேவுக்கு போயிருக்கு. அதே மாதிரி மீனவ சமுதாயம் மக்கள் இருக்காங்கல்ல, இவங்களும் பெரிய லெவலில் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இதை அடிப்படையில் தான் சொல்கிறாராம் 41% அப்படிங்கிறது கிடைக்கும் டிவிகேவுக்கு, மிகப்பெரிய பெரும்பான்மை. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கேவோட ட்ரெடிஷ்னல் ஓட்டை எல்லாம் உடச்சிருக்கிறாரு அப்படின்னு. இதை சொன்னால் அந்த மனுஷனை சில பேர் ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் டிவிகே கிட்ட காசு வாங்கிட்டார் அப்படின்னு. அவர் காசு வாங்குற ஆள்லாம் கிடையாது. ஒரு நேர்மையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. அவர் யாருக்கிட்டேயும் போய் காசுக்காகவும் இதுக்காகவும் அதுக்காகவும் எப்பவுமே அந்த மனுஷன் அவரோட வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்மையான விஷயத்தை தான் பேசுவார். ஸோ நானும் அவர் இப்போ டிவிகேவுக்காக பேசிட்டாரே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. பியூரோக்ராட்ஸ், இந்த அரசியல்வாதிகளை விட அதிகமாக இந்த அரசு பணியிலையும் அரசாங்கத்தையும் கவனிக்கக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், இவங்கெல்லாம். இதன் அடிப்படையில் தான் அவர் ஒரு ஐபிஎஸ், ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியாக இந்த டேட்டாவை எடுத்து ப்ராப்பராக எடுத்து போட்டிருக்கிறாரு. இதில் எந்த ஒரு கலப்படம் இல்லாத சுத்தமான அக்மார்க்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு டேட்டா. ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், டிவிக்கே மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன் மோர் தேவைன்னா கூட ரவி ஐபிஎஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். சார் ரீசெண்டாக போட்டிருக்கிற அந்த சர்வே எக்ஸிட் போல் கூட இல்லைங்க, இது எக்ஸிட் போல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒப்பீனியன் போல்னால் என்ன, எக்ஸிட் போல்னால் என்ன, இது எப்படி அப்படிங்கிறத A to Z புட்டு அந்த மனுஷன் வச்சுட்டாரு. ஓகேவா, அதுதான் உண்மை. அதனால் இந்த எக்ஸிட் போலெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் யாரும் பெருசாக ஒரு ஃபியர்லாம் ஆக வேண்டாம். எக்ஸிட் போல் அப்படிங்கிறத அது சும்மா ஒரு கருத்து தான். பட் அதை தாண்டி இவங்க ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி தான் வின் பண்ணோம், அந்த கட்சி தான் வின் பண்ணோம், விஜய்க்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாமே சும்மா ஏதோ நம்ம அவங்களே லாஸ்ட் டைமில் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிறதுக்காக சில விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உண்மையான நிலவரம் என்னன்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்களுக்கு ஆட்சி தனிப்பெரும்பான்மையாக அமைக்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கான காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு வெகுண்டு ஒரு சைலண்ட்டு புரட்சின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு அமைதி புரட்சி மாதிரி சைலண்ட்டாக போயிட்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு புரட்சி நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு டிவிகேக்கு சப்போர்ட் இருக்குங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்னடா அதிமுக திமுகவுக்கு நிகரான கட்சியாடா, எப்படிடா வரும் அப்படின்னு ஒரு இலக்காரமான பேச்சு இருக்குல்ல. உண்மை அதுதான். அதிமுக திமுகவுக்கு நிகரான கட்சி தான் தாவேக்கா. கிளம்பி இப்போ போங்க, எங்கே பட்டினம்பாக்கம் சுந்தரி அக்கா கடைக்கு போங்க. அங்கேருந்து அந்த எண்டு லீலா பேலஸ் இருக்குல்ல, பட்டினம்பாக்கம் எண்டு அடையாறு பார்க் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இத்தனை வருஷமாக திமுக அதிமுக கொடி தான் போட்டில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மக்கள் தைரியமாக நீங்கள் எண்ணி பாருங்கள், அங்கே இருக்கிற போட்டு எல்லாத்துலேயுமே டிவிகே கொடி அப்படிங்கிறது மெஜாரிட்டியாக 75% இருக்கும். அந்தளவுக்கு. இத்தனைக்கும் எத்தனை 26 கட்சி கூட கூட்டணி கிடையாது.
தேசிய கட்சியோட கூட்டணி கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் அப்படிங்கிறத வந்து அந்த மனுஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து உண்மையும் கூட. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குங்க. மிகப்பெரிய எழுச்சி இருக்குது. அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் இந்த சாம்பிள்ஸு, சர்வே இதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் வந்து அவங்கவுங்க எடுத்து போடுறது தான். இது எந்த லெவலில் எடுக்கிறாங்க, என்ன சாம்பிளில் எடுக்கிறாங்க, அதெல்லாம் டேட்டாவோடு போட சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவ்வளோ சீக்கிரம் அதை காமிச்சிட மாட்டாங்க. பட் இந்த மனுஷன் கரெக்டாக எடுத்திருக்கிறாரு, சூப்பராக எடுத்திருக்கிறாரு. நல்ல இந்த எல்லா மீடியா எல்லாமே சில பேர் வந்து ஒரு பயாஸ்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் தான் ஒரு பியூரோக்ராட், தான் ஒரு நியூட்ரல் அப்படிங்கிறத ஒரு நியூட்ராலிட்டியை காமிச்சிருக்கிறாரு. உண்மையாக ரவி ஐபிஎஸ் சார், தேங்க்யூ சார். நீங்கள்லாம் வந்து உண்மையாக டிவிக்கு மாதிரியான ஒரு கட்சியில் தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் உள்ளுக்குள்ளே பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து வச்சுக்கிறேன். அண்டு இன்னொரு விஷயம்ங்க, இன்னொன்று சொல்லணுன்னா, பல அசம்பாவிதங்கள் இந்த மே 4ஆம் தேதி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிஆர் டிவிகே தொண்டர்ஸ் அண்ட் டிவிகே பிளட்ஸ், தயவு செய்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். ஏன்னா எதையும் பண்ணிவிட்டு நம்ம மேலே பழி தூக்கி போடுறதுக்கு தான் இவங்க வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ரொம்ப 4ஆம் தேதி ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வெற்றி பெறுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதுதான் உண்மை. நம்ம வெற்றி பெறுவோம். அதனால் இந்த மற்றவங்க சொல்கிறாங்க, அதாவது இந்த நாட்டில் இந்த மை இருக்குல்ல, இந்த விரலில் இருக்கக்கூடிய மை, இதுக்கு மிகப்பெரிய பவர் இருக்குங்க. இந்த நாட்டில் கடைசியாக ஒரு சில இடங்களில் நீதி அப்படிங்கிறது இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், கோர்ட்டாக இருக்கட்டும், சில இடங்களில் அந்த நீதி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறது தான் இந்த ஓட்டுப்பதிவு, இந்த வாக்கு அப்படிங்கிறது. அதனால் மக்கள் நீங்கள் எதுக்குமே வந்து பயப்படாதீங்க, தயாராக இருங்க. கண்டிப்பாக டிவிகேவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும். அந்த ஓட்டு மிஷினில் விசிலுக்காக போட்டது எந்த லெவலில் பிரதிபலிக்க போகிறது அப்படிங்கிறத இந்த இதில் காட்டப்போகுது. குறிப்பாக சென்னை அப்படிங்கிறது திமுக கோட்டை, அதிமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சென்னையிலே டிவிகே தான் வந்து ஒரு டிவிகே கொடி அப்படிங்கிறது பெரிய லெவலில் பறக்க போகுது. அதுதான் உண்மை. ஸோ அதனால் பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து பாங்கு ஓதுறாங்க. அதனால் நான் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மசூதியில் பாங்கு ஓதி முடிச்சிட்டாங்க. அதுக்காக தான் கொஞ்சம் கேப் விட்டேன். ஸோ அண்ட் ஃபைனலி அதை தாங்க சொல்கிறேன். எக்ஸிட் போல் வந்து நீங்கள் மற்ற ஏஜென்சி சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுலேயும் நியூட்ரலாக சொல்லிட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக சிஎம் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மே 4 ரிசல்ட் வரட்டும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அதில் நம்ம பார்ப்போம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். யார் தற்குறி, யார் ஜோக்கர் அப்படிங்கிறது அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஸோ அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.